சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் 70ற்கும் மேற்பட்ட நடிகர்களுக்கு தனது குரலின் மூலம் அவர்கள் பாடுவது போன்றே பாடி அவர்களுக்கு பெருமை சேர்த்தவர் டி.எம். சௌந்தரராஜன். கண்ணதாசன் எழுதிய பல பாடல்களுக்கு தனது குரலின் மூலம் உயிர் கொடுத்துள்ள டி.எம். சௌந்தரராஜன் எம்.எஸ்.வி. இசையில் பல ஹிட் பாடல்களை பாடியுள்ள இவர் எம்.ஜி.ஆர்., சிவாஜி, ஜெய்சங்கர், ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ் என 4 தலைமுறை நடிகர்களுக்கு தனது குரல் மூலம் பல ஹிட் பாடல்களை கொடுத்துள்ளார். பல வெற்றிகள் கொடுத்திருந்தாலும் தனது மார்க்கெட் போனதற்கு முக்கிய காரணமாக ஒரு படத்தையும் அந்த படத்தின் இயக்குனரையும் கூறியுள்ளார் டி.எம்.எஸ். அவர் யார் தெரியுமா? அதை பற்றித்தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பன்முக திறமையானவர் டி.ஆர். தான். 1980ஆம் ஆண்டு தமிழில் வெளியான படம் ஒரு தலைராகம். டி. ராஜேந்தர் இயக்குனராக அறிமுகமான இந்த படத்தில் ஷங்கர், தியாகு, சந்திரசேகர், உஷா ராஜேந்திரர் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். காதலர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த படம் இன்றைய ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் பாடல்களும் சிறப்பான வரவேற்பை பெற்று பாராட்டுகளையும் பெற்றது. இந்த படத்திற்கு கதை, திரைக்கதை எழுதிய டி. ராஜேந்தர் படத்திற்கு இசையமைத்திருந்தார். இதில் வரும் அனைத்து பாடல்களும் சிறப்பான வரவேற்பை பெற்றிருந்தது. குறிப்பாக நான் ஒரு ராசியில்லா ராஜா, என் கதை முடியும் நேரம் ஆகிய 2 பாடல்களும் இன்னும் ஒரு சிறப்பான பாடல் அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்த 2 பாடல்களையும் டி.எம். சௌந்தரராஜன் பாடியிருந்தார். இது குறித்து ஒரு பேட்டியில் பேசியுள்ள அவர், நான் ஒரு ராசியில்லா ராஜான்னு முதல் பாடல். என் பேர் சௌந்தரராஜன், நானே ராசியில்லா ராஜான்னு என் வாயால் எப்படியா பாட முடியும் என்று நான் டி. ராஜேந்திரிடம் சொன்னேன். சார், இந்த பாடலை படத்தில் கதாநாயகன் பாடுகிறார் சார் என்று என்னை சமாதானப்படுத்தி பாட வைத்தார். அடுத்த பாட்டுதான் பெரிய திருப்பம். என் கதை முடியும் நேரம் என்று நானே பாடினேன். இந்த பாடல்களை பாடியதால்தான் என் மார்க்கெட் போய்விட்டது என்று சொல்ல மாட்டேன். அதன் பிறகு வந்த புது பாடல்களால் தான் சௌந்தரராஜன் பாடிய பாட்டோட அருமை தெரிகிறது என்று கூறியுள்ளார். இந்த பாட்டு பாடியதால் என் மார்க்கெட் போனது என்றும் சொல்லிவிட முடியாது. இன்றைக்கு வரும் புது பாடல்கள்தான் என் பாடல்களை அடையாளம் காணும் அளவுக்கு இருக்கச் செய்கிறது என்று டி.எம்.எஸ். கூறியுள்ளார். பல மொழிகளில் பாடியிருந்தாலும் டி.எம்.எஸ். கடைசியாக ஏ.ஆர். ரஹ்மான் இசையில் செம்மொழியான தமிழ் மொழியாம் என்ற பாடலை பாடியிருந்தார். அதே சமயம் டி.எம்.எஸ். பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது.